அசசோமா ஷத்கமயம் தமசோமாம் ஜோதிர்கமயம் மிருத்யோங்மாங்கமிர்தங்கமயம் அறிவோம் சாந்தி சாந்தி சாந்தி. என்னுடைய குருமார்கள் அத்தனை பேரும் என் சிந்தையில் நிரம்ப வேண்டும். உலகம் உள்ளளவும் ஜோதிடக்கலை சிறப்படைய வேண்டும். இப்போ 3ஆம் பாவம் அப்படின்னா என்ன இருக்கும்? நண்பர்கள்னு எழுதுங்க. 3ஆம் பாவம் என்பது நண்பர்கள். 3ஆம் பாவம் என்பது நண்பர்கள், குறுகிய கால நட்பு. 3ஆம் பாவம் என்பது நண்பர்களை குறிக்கிறது, குறுகிய கால நட்பை சொல்கிறது. விறுவிறுன்னு எழுதணும். அடுத்து பாருங்க, 7ஆம் பாவம் பொதுவான நட்பு என்பது 7ஆம் பாவம். பொதுவான நட்பு என்பது 7ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்பது நண்பர்கள், குறுகிய கால நட்பு. 7ஆம் பாவம் என்பது பொதுவாக நட்பு என்பது. 11ஆம் பாவம் என்பது உயிர் தோழர்கள், திக் ஃப்ரெண்ட்ஸ். என்னது? 11ஆம் பாவம் உயிர் தோழர்கள், திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாருங்க, திரிகோண ராசிகள் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டிருப்பது போல திரிகோண பாவங்கள் ஒரே மாதிரியான காரகங்களை கொண்டிருக்கிறது. எப்படி? 3 7ஐ வளர்க்கும். 3 4 5 6 7. 3க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 11. அப்போ திரிகோண ராசிகள் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டிருப்பது போல திரிகோண பாவங்கள் ஒரே மாதிரியான காரகங்களை கொண்டிருக்கிறது. புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொண்டு ஒற்றுமையாக இருப்பார்கள். இப்போ 3ஆம் பாவத்தினுடைய குடும்பம் எது? 3 7 11. அதில் ஒரு குடும்பம் தானே. அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்கள், மன ஓட்டங்கள்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்தால் தான் பிரச்சனை. அப்போ அதே போல் ஒரே மாதிரியான காரகங்களை கொண்டு ஒற்றுமையாக இருப்பதால், எழுதுங்க, ஒரே மாதிரியான காரகங்களை கொண்டு ஒற்றுமையாக இருப்பதால் இந்த திரிகோண பாவங்களை ஒரே குடும்பமாக அழைக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரே குடும்பமாக அழைக்கலாம். எழுதிட்டீங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, பாவ சம்பந்தம். அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஒரு எதிரி பாவம் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு எதிரி பாவம் ஒன்று இருக்கும். எதிரி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் எதிர் பாவம்னா 8 12. ஒவ்வொரு பாவத்திற்கும் எதிரி பாவம் 8 12. அப்போ எழுதிக்கங்க, 1க்கு எது 8, 1க்கு எது எதிரி? 1ஆம் பாவம்னு போட்டால் 8 12 எதிரி பாவம். ஏன்? 1 என்பது ஜாதகர், 8 என்பது ஜாதகரை கீழே வீழ்த்துவது, நெருக்கடி தருவது. 12 என்பது ஜாதகரை மரணமடை செய்வது, ஜாதகரை கீழே சாய்த்து விடுவது. 1 என்கிற லக்னம் என்கிற ஜாதகருக்கு 8 12 என்பது என்ன செய்யும்? எதிராக இயங்கும், எதிர்மறையாக இயங்கும். லக்னம் என்பது நேர்கதியில் வந்தால் 8 என்பது எதிர்கதியில் செயல்படும். அப்போ நான் ஒன்று சொன்ன நீ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவன்கிட்ட ஒத்து போகாது. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? அப்போ லக்ன பாவம் ஜாதகரை குறிக்கும். அந்த பாவத்தை 8 12 பாவங்கள் கெடுக்கும். இதுதான் விதி, இதுதான் விதி. சரி, அப்போ கெடுக்கும் பாவம் 12ஆம் பாவம். அது என்ன செய்யும்? எதிர்மறையாக செயல்படும். அதுக்கப்புறம் கீழே வீழ்த்தும், கீழே வீழ்த்தும். 1ஆம் பாவம் பிறப்பை குறிக்கும். எழுதுங்க, 1ஆம் பாவம் பிறப்பை குறிக்கும். புரிஞ்சிருச்சா? 8ஆம் பாவம் இறப்பை குறிக்கும். அப்ப 12ஆம் பாவம் என்பது முந்தைய பாவத்தை வீழ்த்தக்கூடியது. 1ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் என்ன செய்யும்? 1ஆம் பாவத்திற்கு முதல்
பின்னால் உள்ள 12 என்பது ஒன்றை கீழே வீழ்த்தக்கூடிய பாவம். முந்தைய பாவத்திற்கு தனக்கு முன்னால் இருக்கிற ஒன்றை இந்த 12 என்பது கீழே வீழ்த்துது. புரிஞ்சிருச்சா? ஒருத்தரும் பேச மாட்டீங்க. ஆமாம், யாராவது ஒருத்தராவது கூட கூட பேசி வந்தாலும் நல்லா இருக்கும். யார் பெற்ற பிள்ளையோன்னு தானே இருக்கீங்க நீங்கள்லாம். எவனா கத்தி நமக்கு ஓசியில் தெளிச்சு விட்டு போட்டு நம்ம கவிக்கிட்டு போகலான்னு ஒருத்தராவது ஏதாவது குடும்ப உறவா, அக்கா தங்கச்சியா, மகளா, மகனா, மருமகனா, மாமனா, தாத்தாவா யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இல்லை. போங்க. அடுத்த பாவத்தை பாருங்க. அடுத்து 7ஆம் பாவம் எழுதிக்கங்க. 7ஆம் பாவம் அப்படின்னா என்ன ஆகும்? சேர்தல், ஒன்றாக இணைதல், ஒருவர் மற்றவரோடு கூடுதல், குழவுதல், இணைதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஒற்றுமைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? ஒற்றுமை. அப்போ 7ஆம் பாவம்னா என்ன செய்யும்? வெளி உலக தொடர்பு, சமூக தொடர்பு. அப்போ லக்னம்னா ஜாதகர், 7ஆம் இடம்னா எதிர்பாலினம். லக்னம்னா என்ன இடம்? எதிர்பாலினம். கவனிச்சிங்களா? அப்போ அந்த எதிர்பாலினம் இருக்கு. இப்போ இதற்கு எதிரி பாவம் எது? முந்தைய பாவத்தை வீழ்த்தக்கூடியது எது? இல்லை, ஒரே சிங்கிள் பாவத்தை தான் நான் சொல்கிறேன். 6ஆம் பாவம்னு எழுதுங்க. 6ஆம் பாவம்னா தனிமைன்னு எழுதுங்க. 6ஆம் பாவம் என்றால் தனிமை. 6ஆம் இடம்னா வேலை பார்க்குறான். ஒருத்தனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு போண்டாட்டி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறானா இல்லையா? சேர்ந்து வாழ்கிறானா இல்லையா? 6 என்றால் தனிமை, 7 என்றால் இணைதல். அப்போ ஒற்றுமையாக 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்தால் அப்போ அங்கே ஒரு புதிய பரிணாமம் கிடைக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ 7ஆம் பாவத்திற்கு ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் திசையோ புத்தியோ நடந்தால் என்ன ஆகும்? 7ஆம் பாவத்திற்கு அது முந்தைய பாவம் இல்லையா? ஜெயந்தியம்மா, உண்மைதானே? அப்போ 6ஆம் பாவம்னா என்ன ஆகும்? கணவனாரோடு சேர்ந்து இல்லை, மனைவி கணவனாரோடு இல்லை, மனைவி வேலைக்கு போகிறா, பிரிஞ்சு இருக்கிறா, அவர் தனிச்சு போய் எங்கேயோ இருக்கிறாரு. புரிஞ்சிருச்சா?